ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்க போது. அதாவது இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வேறு படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் போகாமல், இது நல்லா ஒரு ரீகால் பண்ணுறதுக்கும் சரியா, ஒருவேளை 2 மார்க் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 1 மார்க்கில் கண்டிப்பாக க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சரியா. அதனால் ஃபைனலாக கொஞ்சம் இதை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ சாப்டர் 1 எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க இன்சைட், அதாவது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் கேன்சலேஷன்லாம், ரைட் கேன்சலேஷன்லாம், ரிவர்சல்லாம், அப்புறம் லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ் சரியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தியரம் 1.9ல் அந்த 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 6 சப்டிவிஷன்லாம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மார்க்கில் இந்த மாதிரி வந்து நமக்கு கேட்குறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா. அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்டுமே சரியா. இப்போ கிரேமர்ஸ் ரூலுக்கு என்ன யூஸ் பண்ணணும், காசியன் எலிமினேஷன் மெத்தடுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சரியா. அதனால் நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்க முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்ன இருக்குது, முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுறோம், நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணுறோம். பியூர்லி இமேஜினா என்ன பண்ணணும், பியூர்லி ரியல்னா என்ன பண்ணணும் சரியா. அப்புறம் ட்ரையாங்கிள் இனிக்வாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படிங்கிற கொஸ்டின்லாம் 2 மார்க்கில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வாங்கிடலாம் சரியா. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். அதில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மேபி நமக்கு வந்து க்ரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2, இல்லைனா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்குற வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதோட லிமிட் வந்து கேட்கலாம் சரியா. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா, அதோட லிமிட் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ரேஞ்ச் கேட்கலாம், டொமைன் கேட்கலாம். அதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5th சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ், அதே மாதிரி முக்கியமான கண்டிஷன், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. எலிப்ஸ்க்கு என்ன வரும், பேராபோலாவுக்கு என்ன வரும், ஹைபர்போலாவுக்கு என்ன வரும், சர்க்கிளுக்கு என்ன வருங்கிற கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th சாப்டர் சரியா. 6th சாப்டர் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கக்கூடியது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக ரீகால் பண்ணிடலாம் சரியா. அடுத்து 7th சாப்டர் பாருங்கள், லெக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தியரமுக்கு என்ன ஃபார்முலா, அதே மாதிரி மெக்லாரின் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா சரியா. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ரூல்ஸ்னு சொல்லி கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்டேஷனரி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோனோடானிசிட்டிக்கு என்ன பண்ணணும், அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமத்துக்கு என்ன பண்ணணும், கான்கேவிட்டி கான்வெக்சிட்டிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் மினிமம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எதை யூஸ் பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எதை யூஸ் பண்ணணும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்து சாப்டர் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 9 எடுத்துட்டிங்க அப்படின்னா முக்கியமான ஃபார்முலாஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா போதுமானது. சாப்டர் 11 எடுத்துட்டோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நல்லா தெளிவாக பார்த்துங்க. ஏன்னா அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து நமக்கு வந்து 1 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரியா. ஏன்னா வேரியன்ஸ்னால் என்ன, மீன்னா என்ன, ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் மாற்றணும்னா என்ன பண்ணணும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும், அதாவது வித்தவுட் டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ட்ரூத் டேபிளை கொடுத்து எழுத சொல்லாமல் வித்தவுட் ப்ரூவ் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் டேபிள் போட்டு எழுதுங்க, மார்க் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.